அதன் பிறகு அதே 10 ரூபா. இடையில நான் ஒரு ரூபாயோ 50 காசோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துதான் முடியாது. அடுத்த நாளே அவரு அந்த சூழலை பார்க்கும் பொழுது இவன் அடுத்த நாள் காலேஜ் வரமாட்டான்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த திட்டு. நான் என்ன நினைச்சேன்னா குவாண்டங்கமிஸ்ட்ரியில தான் நம்ம PhD வாங்குறோம். முடிச்சுட்டு தேர்தல் பரப்புரை முடிச்ச உடனே அறைக்கு கூப்பிட்டு நானும் அந்த முருகேசன்கிற நண்பனும் 2 பேரும் தான் கண்ணாபுண்ணான்னு திட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஓட்டு சேர்த்துக்கிட்டு போறேன், நீங்க கலைச்சு விட்டுட்டு போறீங்களா? உங்களை யார் இந்த இடத்துல சீடி கொடுக்க சொன்னது? இங்க இருக்கிறவன் எல்லாம் காங்கிரஸ்காரன், இதெல்லாம் பார்த்தா எப்படி நமக்கு ஓட்டு போடுவோம் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் BSc படிக்கும் பொழுது திராவிட கழகத்தின் தீவிர உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு சிறந்த பரிசு வாங்கியிருக்கேன். கீவிரமணி ஆசிரியர் கையால ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். அதன் பிறகு எங்க அம்மா நான் உடம்பு சரியில்லாம தூங்கும் பொழுது அவங்க சாமி கொண்டுட்டு வந்து திருநீர் வச்சு விட்டாங்கன்னா அழிச்சிருவேன். திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் முன்னாடி வந்து TVK விஜய். இதை விட கொடுமை ஒரு இனத்திற்கு இனப்படுகொலை நடந்தா நேரணும், இனப்படுகொலை மூலமாக நேரணும். நான் படிக்கிற பள்ளிக்கு நீ தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மாட்டேன், நான் குடிக்கிற மதுபான கடைக்கு நீ தமிழ்நாடுன்னு வைக்கணும்னா. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன். அவர் வந்து திருவையாறு சட்டமன்ற தொகுதியுடைய நாம் தமிழர் வேட்பாளர். அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம உரையாடுவோம். வணக்கம். 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 எனக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசறை. நாம் தமிழரில் ஏகப்பட்ட பாசறைகள் இருக்குது. இதில் இந்த பெயர் வந்து ஆரம்பிக்கப்பட்டப்போ வந்து என்கிட்ட வந்து வழக்கறிஞர் காமராஜர் வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஐயோ என்னையா போய் சங்கிகளா மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிஜமா சத்தியமா இதுதான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ வந்து நான் திராவிட பக்கம் நின்றுகிட்டு இருந்தேன். எனக்கும் காமராஜ்கிட்டும் சண்டை நடக்கும். ஆமா. அந்த வீரத்தமிழர் முன்னணி தொடங்கின பிறகு முதல் கூட்டத்திற்கான வேள்வி செய்தல் வடிவமைப்பாளர் வந்து காமராஜர். அது மாதிரி அப்போ நான் அதை வந்து அப்படி பார்த்தேன். நீங்கள் அந்த ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து சீமானவர்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணன் செந்தில்நாதனுடைய பின்னணி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பின்னணி வந்து தெரிஞ்சது தான். நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு ஆளாக, ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரே ஒரு ஆளாக பிறந்த தகப்பன். அவர் வந்து ஒரு கூனம்பட்டின்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில், தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்டு செங்கிப்பட்டியிலேருந்து ஐயா மணியரசன் ஐயா ஊர் போகிற வழியில் ஆச்சாம்பட்டிக்கு முன்னாடி வந்து கூனம்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே வந்து எங்கள் தாத்தாவுக்கு 7 பிள்ளைங்க. ஆனால் அதாவது தாத்தாவோட அப்பாவுக்கு, ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க. அப்போ ஒரே பிள்ளையா இருக்கிறதுனால ஊர்ல வம்பு சண்டைன்னா அந்த பிள்ளைய போட்டு அடி வெளுத்துருவாங்க இல்லையா? அப்ப எங்க அப்பா வந்து சரி நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு 12 பேர், 12 பேருன்னா அப்பாவோட பின்புலம் என்னன்னா உழைத்தே தான். இன்னைக்கு சாயங்காலமா வீட்டுல சாப்பாடு அப்படின்னா காலையில உழைச்சி 4 மணிக்கு ஏதாச்சும் சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்படிதான். ஆனா வந்து அவரை நினைச்சு நான் ரொம்ப பெருமையா படுறது என்னன்னா, இந்த 12 பிள்ளைங்களுக்கும் வைத்த பேரு, வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா 8வது பிறந்த பையனுக்கு ஆணும் பிறந்துருச்சு, பெண்ணும் பிறந்துருச்சு. 5 பெண்ணு, மீதி 7 ஆணு. 7 ஆணு. 8வது பிறந்த ஆணுக்கு வந்து ஆசை தம்பின்னு எங்க அப்பா பேர் வச்சிருந்தாரு. ஆசை தம்பி. இதை விட உச்சமா நான் நினைக்கிறது என்னன்னா, 11வது பிறந்த பெண்ணுக்கு வந்து ராஜலட்சுமி, 12வது பிறந்த தம்பிக்கு வந்து பாக்கியராஜன் பேர் வச்சிருந்தாரு. அதான் சில இதுல வந்து அதிகமான குழந்தைகள் போதும் பொண்ணு அப்படின்னு இவர் போதுன்னு எல்லாம் நினைக்கல. 12வது பிறந்த பையனுக்கு பாக்கியராஜன் வச்சாரு. அப்ப இதுதான் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வறுமையில வர்ற ஒரு குடும்பம், தினக்கூலியின் அடிப்படையில வாழ்க்கையை நடத்துற ஒரு குடும்பம். அதுல 12 பேரு. அந்த 12 பேர்ல 9வது மகன் நான். அப்போ காலையில வந்து என்னன்னா, தினந்தோறும் காலையில இந்த கட்டைகளை வெட்டி சேகரிச்சு அதை கறியாக்கி
கறியாக்கி இந்த டீ கடைக்கெல்லாம் பாய்லருக்கு கொடுக்குற அந்த மரக்கறி தயாரிக்கிற வேலை இருக்கும். காலையில் 7 மணிக்கு அப்பா வந்து கோடாரியை எடுத்துட்டு கிராமத்தில் வயல்காட்டுக்கு போயிடுவார். அப்பா எங்கே போகிறாரோ அங்கே வந்து நம்ம கூடையை எடுத்துகிட்டு போகணும். கூடையை எடுத்துகிட்டு போய் காலையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நடை தலையில் சுமந்து வந்து போட்டுட்டு, ஏன்னா அது ஒரு பங்களிப்பு. அப்போ எனக்கு என்ன இதுன்னா, நான் பள்ளிக்கூடங்கிற போகிறேங்கிறதுனால எனக்கு 9 மணிக்கே அப்பா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு அந்த வேலையிலேருந்து. அப்புறம் வந்து குளிச்சு கிளம்பிட்டு 10 மணிக்கு பள்ளிக்கூடம் போகணும். அப்போ குடும்பத்திலேயே வந்து ஒரே படித்தாள்னா மட்டும்தான் படிக்க வச்சாங்க, என்ன மட்டும்தான் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து எனக்கு படிப்பு மேலெல்லாம் ஆர்வம் பெருசா இல்லை. ஆனா செய்யற வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆமா, இன்னொன்று 3 வேளையும் கூழு தான் குடிப்பாங்க. ராத்திரி தான் எப்பயாச்சும் வரகரிசி சோறு இருக்கும். அப்போ நான் பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து மத்தியானம் சாம்பார் சாப்பாடு. ஆமா, அந்த ஆப்ஷன்ல தான் நான் பள்ளிக்கூடம் எங்க அண்ணன்லாம் நிறுத்தின பிறகு, என் தங்கச்சிங்கெல்லாம் கூட தம்பியெல்லாம் நிறுத்தின பிறகு நான் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைமையில நமக்கு சூழல் புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல இருந்து விடுதலை அடையிறதுக்கு படிப்பு மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 9வது அப்புறமே நல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் +2ல் வந்து செங்கிப்பட்டி மேல்நிலை பள்ளியில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. சரபோஜி காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காலேஜ் ஃபர்ஸ்ட்டு. இது தூய வளனார் கல்லூரி திருச்சி சென்ட் ஜோசப்பில் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி அந்த ஃபீல்டில் ஸ்பெஷல் ஃபீல்டில் வந்து படித்து காலேஜ் 3rd. அதன் பிறகு எம்எஸ்சி முடித்தோடனே வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தது குடும்பத்தில். நீங்கள் இந்த படிப்புலாம் படிக்கிறதுக்கு ஆமாம், பொருளாதார ரீதியெல்லாம் அப்பாவால் ஒன்றும் செய்ய முடியல. நான் பிஎஸ்சி படிக்கும் பொழுது பிஎஸ்சி கிடைச்சோடனே எங்கள் ஊர் பிரசிடென்ட் வந்து அவருக்கு நான் திருப்பி காசு கொடுத்துட்டேன். ஆனால் அவர் தான் உதவி செஞ்சார். அவர் வந்து உதவி செஞ்சார். அப்போ வந்து 1900 ரூபா தான் நான் கட்டின காசு. ஆனால் அந்த காசு அப்போ அது அன்னைக்கு முக்கியம் இல்லை, 100 ரூபாயா இருந்தாலும். ஆமாம், 98 பேர் என்ன? அவர் பேர் இளங்கோவன் அப்படிங்கிறவர். அவரு காசு கொடுத்தாரு எனக்கு 98ல் சரபோஜி காலேஜில் படிக்கிறதுக்கு. அதன் பிறகு நான் வேலை பார்த்து அவருக்கு காசு கொடுத்துட்டேன்னாலும் அவர் தான் உதவி செஞ்சார். அப்போ அதன் பிறகு முடிச்சிட்டேன். அப்போ வந்து 10 ரூபா கொடுப்பாங்க அம்மா வந்து இட்லி விற்க போவாங்க. ஏன்னா லோக்கலில் விற்காதுன்ட்டு எடுத்து சுமந்துட்டு போய் விற்பாங்க இல்லையா. அப்போ போய் விற்றுட்டு வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. செங்கிப்பட்டிலேருந்து பஸ் ஏறினோம்னா இங்கே 4 ரூபா புது பஸ் ஸ்டாண்டு, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்குறதுக்கு. அப்புறம் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 4 ரூபா, 4 நாளும் 8 ரூபா. மத்தியானம் சாப்பாடு கொண்டுட்டு வரதெல்லாம் அப்போ இல்லை, 2 ரூபா கிடைக்கும். 1 ரூபாய்க்கு டீ, 1 ரூபாய்க்கு வடை சரபோஜி காலேஜில் நல்லா கொடுப்பாங்க கேன்டீனில். அதை வச்சு ஓட்டியாரு எப்படி பிஎஸ்சி. அப்புறம் எம்எஸ்சிங்கிறது வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்பொழுது. இல்லை, நீங்கள் 90களில் இதாக இருப்பீங்களே, எந்த வருடம்? 98ல் நான் பிஎஸ்சி சேர்றேன். 2001ல் நான் முடிக்கிறேன். 2001ல் முடிக்கிற சூழல்லையுமே நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்படிதான். அதன் பிறகு வந்து 2001ல் வந்து அப்துல் கலாம் ஃபேக்டர் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நான் முடிக்கும் பொழுது படித்தா அப்துல் கலாம் காலேஜில் தான் படிப்பேன்னு, சென்ட் ஜோசப்பில் தான் படிப்பேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது பாஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் எங்கே வேணாலும் கிடைக்கும். எனக்கு அப்போதைக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருந்தது. ஆனால் நான் போகலை. நான் சென்ட் ஜோசப்பில் தான் படிப்பேன்னு போய் அங்கே சேர்ந்தேன். அங்கே என்னென்னா சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நூன் மீல் ஸ்கீம்னு இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்து வரவங்களுக்கு மத்தியான சாப்பாடு காலேஜ் போடும். அப்போ எங்கள் அப்பா எனக்கு 20 ரூபா கொடுப்பாரு தினந்தோறும். செங்கிப்பட்டியிலேருந்து திருவரம்பூர் வந்து 6 ரூபா. அப்புறம் திருவரம்பூர்லேருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வந்து 4 ரூபா. 10 ரூபா முடிஞ்சுதா, மத்தியான சாப்பாடு அங்கே கிடைச்சிடும். அதன் பிறகு அதே 10 ரூபா. இடையில நான் ஒரு 4 ரூபாயோ 50 காசோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல். அப்பா பேர் வந்து துரைராஜ், அம்மா பேர் ஜெயமணி. அப்படிதான் நான் முடிச்ச உடனே ரெட்டிஸ் அண்ட் லேபரேட்டரி ஹைதராபாத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது. நான் போய் 1 வாரம் வேலை செஞ்சேன். ஆனால் எனக்கு என்னென்னா பிஹெச்டி இன் குவாண்டம் கெமிஸ்ட்ரி படிச்சே ஆகணும்னு ஒரு எதனால? அது ஏன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதை பற்றி ஒரு மேஜிக். அது நம்ம இப்போ கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எதுக்குடா இதை டக்குன்னு இன்னும் சொல்ல குவாண்டம் பிசிக்ஸ் அது இதுன்னு போனால். ஆமாம், இன்னொன்று எனக்கு இப்போ ரொம்ப ஆழமாக பாதித்த விஷயம் வந்து, நான் வில்லேஜிலேருந்து போகிறேன். நான் இங்கிலீஷ் மீடியம் தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அப்படி இருந்தும் வந்து எனக்கு இங்கிலீஷ் படித்தது ஆரம்ப பள்ளி தமிழ் வழி தான். ஆனால் அரசு கல்லூரியில் மீடியம் தான் இங்கிலீஷை ஒழிஞ்சு பரிச்சை தமிழ்லாம் எழுதலாம்.
அதனால அந்த இது இருந்தவொடனே நான் இங்கேருந்து சென்ட் ஜோசப் காலேஜில் போகிறேன். சென்ட் ஜோசப் காலேஜோட குவாலிட்டி நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். மொதல் கிளாஸு குவாண்டம் கெமிஸ்ட்ரி. அந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி எடுக்கிற ப்ரொஃபஸர் பேர் வந்து KV ராமன். பயங்கரமான ஆள். புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறாரு. குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் டாப் 2. நாம போய் இந்த வலிச்சு தலைவனை எண்ணெயோட போய் ஒரு சுருண்ட சட்டையோட உட்காந்துருக்கோம். போய் மொதல் கிளாஸே வந்து என்னை கூப்பிட்டு எழுந்திரிச்சு கேட்குறாரு, 3 டைமென்ஷனலுக்கு ஸ்பெல்லிங் எழுது அப்படின்றாரு. என்னால் எழுத முடியல, எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. அப்போ வந்து அது கோயட்டு, அப்போ தான் கோயட்டாக மாற்றிருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க, சரிபாதி பொம்பளை பிள்ளைங்க. அதுலேயும் ஏன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா லெஃப்ட்லேயும் பெண் இருக்கும், ரைட்லேயும் பெண் இருக்கும். ஏன்னா அக்கார்டிங் டு ரெஜிஸ்டர் நம்பர் படி தான் அங்கே உட்கார வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு முட்டாள் நீ உருப்படவே மாட்டேன், உனக்கெல்லாம் எதுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ்னு திட்ட ஆரம்பிச்சாலே. முதல் நாளே அடுத்த நாளே அவரு அந்த சூழலை பார்க்கும் பொழுது இவன் அடுத்த நாள் காலேஜ் வரமாட்டான்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த திட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, குவாண்டம் கெமிஸ்ட்ரியில தான் நம்ம PhD வாங்குறோம். அந்த அவமானம் அப்புறமேலுக்கு BSc கெமிஸ்ட்ரி முடிக்கும் பொழுது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில டாப் மார்க். நான் அந்த செமஸ்டர்லயே டாப் மார்க். நான் சென்ட் ஜோசப் காலேஜில் என்னென்னா கிளாஸ் டாப்பு வந்து அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, அதுக்காகவே நான் டாப் வர வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் மொதல் செமஸ்டர் மட்டும்தான் ஃபீஸ் கட்டினேன். 3 செமஸ்டரும் காலேஜே எனக்கு கட்டணுச்சு. அதன் பிறகு குவாண்டம் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்னு சொல்லி ஒரே ஒரு குவாண்டம் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்காரு, ப்ரொஃபஸர் வேணுவனலிங்கம் அப்படின்ட்டு. அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். இல்லை இவரை எப்படி சமாளிச்சீங்க? இவர்கிட்ட இல்லை இவர் வந்து பாராட்டினார். அந்த மார்க்கெல்லாம் வாங்கிட்டு போகும்பொழுது அதாவது காலேஜ் அமன் தேர்ட் மார்க்கு, ஆனால் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் மார்க். அப்புறம் அவர் பாராட்டி தான் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தான் சரி நீ இவர்கிட்ட போய் சேருன்னு டைரக்ட் பண்ணி விட்டவர். அப்போது PhD படிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லாததுனால பார்ட் டைம் ஒர்க்கராக வந்து HKH ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டையில் வந்து கௌரவ விரிவுரையாளர் போட்டாங்க. இப்போ என்னோட கௌரவ விரிவுரையாளர் பார்த்தவங்களாம் இப்போ பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. நான் சேர்ந்து ஒரு 4 வருஷம் பகுதி நேர PhD தான் பண்ணேன். அதன் பிறகு CSIR எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, மத்திய அரசினுடைய எக்ஸாமு. அதை எழுதி கிளியர் பண்ணோடனே எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதம் வந்து 18,000 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்தோடனே அந்த வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக இங்கே வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோடனே ஓரளவு என்னால் சமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா மாதம் 18,000 ரூபாங்கும் போது என்னால் ஓரளவு சமாளிக்க முடிஞ்சது. 2009 முடிக்க வேண்டிய PhD அந்த இனப்படுகொலை அதில் பிரச்சாரத்தில் எல்லாம் நடந்து ஒரு 15 நாள் புதுக்கோட்டையில் ரிமாண்ட் ஆகிலாம் இருந்ததுனால இல்லை நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம தான் வந்து இதுக்கு நடுவில் நீங்க இதுக்குள்ள இப்படி இதுல என்னன்னா, என்னோட நண்பன் ஒருத்தன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தான். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னும் சொல்ல போனா புது உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருவான் தான். அவன் பேர் வந்து முருகேசன். இன்னைக்கு புதுக்கோட்டை இதில் வந்து லாயராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் என்னை கொண்டுட்டு வந்து தமிழ் தேசியம் இப்படி, ஏன்னா மணியரசன் ஐயா கூட்டங்களெல்லாம் நான் இளமையிலேருந்து பார்க்குறாள், பார்க்குறதோடு சரி. மதுரை சந்திரனுடைய இசை நிகழ்ச்சி நடக்கும், அதை பார்க்குறதோடு சரி, அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் அவன் தான் எனக்கு எக்ஸ்போஸ் கொடுத்தான். அப்போ ஓரளவு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய மாணவர் அணி செயலாளராக நான் 2007 இருந்தேன். அந்த சம்பவம் அந்த சம்பவம் அப்போ வந்து சிதம்பரத்தை எதிர்த்து ராஜீவ் காந்தி இதில் நின்னாப்புல சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில். அப்போ நான் உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்குட் காலத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு சக்திவேல்னு ஒருத்தர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுக்கு வாதாடுவார். தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவர் சக்திவேல். அவரும் PhD அங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அப்போ தான் நாங்கள் போய் பரப்புரை பண்ணும் பொழுது இடையில இந்த சம்பவம் வேறு ஆகிப்போச்சு. அப்புறம் 2009 முடிக்க வேண்டியது நான் 2010 அக்டோபரில் தான் PhD முடித்தேன். முடித்த உடனேயுமே நான் இப்போ ஒரு 7 சர்வதேச எது அந்த ஒரு இதில் உள்ள போனீங்களே வழக்கு, அது ராஜீவ் காந்திக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய போய், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ராஜீவ் காந்திக்கு ஆதரவாக பரப்புரை பண்ண போய் ஆள் வச்சுலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தயாளன் நினைக்கிறேன், தயாளன் இங்கே சென்னை பேஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாப்புல.
அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இதில் ஒரு 15 நாளா 12 நாளான்னு தெரியல, எனக்கு நாள் சரியா இல்லை. இடையில வந்து நம்ம வழக்கறிஞர் தயாளன் இங்கே நாம் தமிழில் இருந்தாரா? இல்லை தயாளன் வந்து ஒரு ஈழ ஆதரவாளர். அவர் இங்கே சென்னையிலேருந்து வந்து அங்கே பண்ணிட்டு இருந்தார். அப்போது அது மாதிரி ஏன் வந்து போலீஸ் வந்து இல்லை, அதான் அப்போ வந்து பெரிய அடக்குமுறை, சிதம்பரத்துக்கு எதிராக பரப்புரை பண்ண முடியாது. நம்ம மட்டும் இல்லை, பேட்சாக கைது பண்ணி உள்ளே கொண்டு வச்சாங்க. இப்போ ராஜீவ் காந்திக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் அந்த காலத்தை நினச்சி பார்த்துருக்கணும் உண்மையிலேயே. ஏன்னா கருணாநிதி உண்மையிலே எனக்கு அதுதான். ஏன்னா ராஜீவ் காந்தி பர்சனலாவே பாதிக்கப்பட்டாப்ல. அடி ஒருத்த எங்களுக்கு விழுந்த மாதிரி வேட்பாளருங்கிற முறையில் அவருக்கும் விழுந்துச்சு. நான் இவ்வளவுதான் வாங்கிட்டு காங்கிரஸோட போய் நிக்க முடியுது என்னன்னு தெரியல. சரி, அது இல்லை. அப்போ அது மாதிரி எனக்கு கொஞ்சம் 1 வருஷம் டிலே ஆனிச்சு. முடிக்கும் பொழுது வந்து 2010 அக்டோபரில் முடித்தேன். முடிக்கும் பொழுதே எனக்கு 2 நாட்களினுடைய விருது கிடைச்சிருந்தது. விருதுன்னா எப்படின்னா 2 இது இருக்கு. அதாவது ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு மெயில் எழுதி வாங்குறது, இன்னொன்று நம்ம ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி அது இன்டர்நேஷனல் லெவலில் ரெவ்யூ ஆகி ரெவ்யூவில் வந்து நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து தேர்வு பண்ணி அவங்க வேலை கொடுக்குறது அது மாதிரி. அப்போ எனக்கு சுவிஸ் ஃபெடரல் கமிஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்கிற அந்த இதுவும், மேரி கியூரி ஐரோப்பிய கமிஷனால் உருவாக்கப்படுகின்ற மேரி கியூரி ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு கிடைச்சிது. அப்புறம் மேரி கியூரி ஸ்காலர்ஷிப் வந்து கொஞ்சம் நல்ல கௌரவமானது. அப்படி கௌரவம்னு ரெண்டுமே நல்லது தான், அது கொஞ்சம் காசு கூட. இதை கம்பேர் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் கிட்டத்தட்ட 3600 யூரோ அந்த நேரத்தில். நான் சொல்றது 2011. அப்போ அதில் போய் 15 மாதம் எனக்கு அலாட்டட் பீரியடு அதில் இருந்தேன். அப்புறம் அது முடிக்கும் பொழுது இஸ்ரேலோடைய பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டியோட இது கிடைச்சி இது அரெஸ்ட் ஆகி இதெல்லாம் இருந்தீங்களா? வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து என்னை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. 2 பேர் வேற. ஆனால் அப்பாவுக்கு நான் இன்ன வரலையும் இப்போ செத்து போன அப்பாவுக்கு நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியாது. உயிரோடு இருக்கிற அம்மாவுக்கும் நான் என்ன படிச்சிருக்கேன் அதெல்லாம் தெரியாது. என்னங்கிறது ஆமாம், அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தான் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தான்னா பள்ளிக்கூடம் இவன் மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடத்தான். அப்புறம் நான் காலேஜில் வேலை போகும்பொழுது வாத்தியார். இது 2 தான் எங்கள் வீட்டில் தெரியும். மற்றபடி நான் இங்கேருந்து 2008 என்னோட கட்டுரை ஒன்று செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஆஸ்திரேலியாவுக்கு செலக்ட் ஆகிருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ஆஸ்திரேலியா விடாதுன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாமல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விசா வாங்கி இங்கேருந்து நான் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அம்மா இது மாதிரி வந்திருக்கேன். எங்கள் அம்மா யார் ஒன்று அது என்னன்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிக்கல் நம்மளது, அது எதுவுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒரே படித்த பையன் இவனை வெளியில் விட்டுட்டோம்னா தொலைஞ்சிட்டான்னா என்ன பண்ணுற அப்படி அதில் பாருங்க. நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரின்னு சொன்னவொடனே, உன்னை யார் கேட்காம சொல்லாமல் கொள்ளாமல் போக சொன்னது, நான் 2 நாளாக வீட்டில் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து 2008 நவம்பர் நினைக்கிறேன் இறங்கி வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் அம்மா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அழைச்சிட்டு போனாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு. அது மாதிரி ஆமாம், வீட்டிலலாம் சொல்லவே மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்த சுதந்திரம். அப்படி தான் போணுச்சு. அப்புறம் 2008 அங்கே முடிச்சு 11 அங்கே முடித்த உடனேயும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலமில் எனக்கு ஒரு பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தது. அதே நேரத்தில் சவுத் கொரியாவோட பிரைன்ஃபுல் ஃபெல்லோஷிப்பும் கிடைச்சிருந்தது. அப்புறம் சவுத் கொரியாவில் போய் நம்மளால் அது வந்து இது எனக்கு ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு பையன். இன்னொன்று எனக்கு இஸ்ரேலில் கிடைச்ச ப்ரொஃபஸர் வந்து நோபல் லாரட்ஸுக்கு 2 அந்த பாயிண்ட்ல மிஸ் பண்ண ஒரு ஆள். ப்ரொஃபஸர் செசான் சைக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆள், கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு வந்து 5000 ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண ஒரு ப்ரொஃபஸரு. அது நம்மளோட ட்ரீம் வந்து இளமையிலேயே ஜெஸ்யூட் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு ஒரு ட்ரீமு. சென்ட் ஜோசப்லாம் அப்போ இஸ்ரேல்னோடனே நம்மளுக்கு ஏசுநாதர் இதெல்லாம் வந்துட்டு போவார் இல்லையா, அதனால அங்கே போனேன். ரொம்ப நல்ல லேபரேட்டரி. அப்புறம் ஒரு 10 மாதம் அங்கே அந்த பீரியட் அந்த நமக்குன்னு ஒதுக்குற பீரியடில் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அப்புறம் 10 மாதம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் எனக்கு பிரான்ஸ் நான் முன்னாடி பார்த்து அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லேயே எனக்கு வேலை கிடைச்சிது. அப்புறம் மறுபடியும் ஒரு 12 மாதம் அங்கே போனேன். கிட்டத்தட்ட 2015 வாக்கில் சரி இந்த மேலுக்கு இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே அந்த துறை சார்ந்த மத்திய அரசு பணிகள் அந்த மாதிரி எதுவும் இங்கே ஒரு லாபி, பெரிய லாபி. நான் இங்கே வந்து ஐஐடி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஐஐடி இன்டர்வியூவில் நான் வந்து செலக்ட் ஆனேன். எனக்கு பின்னாடி இருந்தவர் வந்து 32 லட்சம் தர்றாரு, நீங்கள் 30 லட்சம் ரூபா தந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுடலான்னு ஐஐடியில். எப்போ நான் சொல்கிறது வந்து 2015.
இப்பெல்லாம் போஸ்டிங் 50 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ அது மாதிரி எனக்கு அந்த சூழலை என்னால் கிரகிச்சிக்க முடியல. இன்னொன்று, என்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு. எத்திக்ஸ் படி நான் கொடுக்கறதுக்கு போறது இல்லை. ஆனாலும் இல்லை கொடுக்கல. ஏன்னா மனைவி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க நல்ல சப்போர்ட்டு. ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பத்துக்கு ஈக்குவல். அதனால எனக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் வரல. அப்புறம் நான் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தேன். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நான் வந்தவனையுமே ஒரு R&D ப்ரொப்போசல் எழுதி என்னோட ப்ரொப்போசலுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிரெடிட் ஆயிருந்துச்சு. 3 வருஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு 40 லட்ச ரூபா. அப்போ 40 லட்ச ரூபாய் எனக்கு வராது. நான் அதுக்கு மெஷின் வாங்குறது, அதுக்கு நான் வேலையாட்கள் எடுக்கிறது, அது மாதிரி போணுச்சு. 2021 தேர்தலில் நின்னேன். இல்லை, அந்த நாம் தமிழருக்குள்ள வந்த கதையை சொல்லுங்க. வந்த கதை அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. 2009 வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஏடிஎம்கே கூட்டணி தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து துரை பாலகிருஷ்ணன் நிற்கிறாரு. அப்போதான் நான் அந்த தொகுதியினுடைய இணையதள பொறுப்பாளராக இருக்கேன். இருக்கும் பொழுது இறுதி யுத்தம் அப்போ வந்து ஐயா வைகோலாம் சிடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சென்ட் மேரிஸ் காலேஜ்லலாம் சிடி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஐயாவே கொடுக்குறாருன்னு நாங்களும் தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டு இருந்த நேரம் துரை பாலகிருஷ்ணன் வேட்பாளரை ஆதரித்து பூதலூருங்கிற இடத்துல வந்து வைகோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் சிடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். சிடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வைகோ பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே ஒன்றும் சொல்லலை. முடிச்சுட்டு தேர்தல் பரப்புரை முடித்த உடனே அறைக்கு கூப்பிட்டு நானும் அந்த முருகேசன்கிற நண்பனும் 2 பேரும் தான் கண்ணாபுண்ணான்னு திட்டுறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஓட்டு சேர்த்துக்கிட்டு போகிறேன், நீங்கள் இப்போ கலைச்சி விட்டுட்டு போகிறீங்களா? உங்களை யார் இந்த இடத்துல சிடி கொடுக்க சொன்னது? இங்கே இருக்கிறவன் எல்லாம் காங்கிரஸ்காரன், இதெல்லாம் பார்த்தா எப்படி நமக்கு ஓட்டு போடுவோம்? அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நொடியிலேருந்து கிளம்பி போனார். இது சரி வராது அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் முத்துக்குமார் இந்த மரணம் அடைஞ்சதில் வந்து மாணவர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து உண்ணாவிரத நிகழ்ச்சி வச்சுருந்தோம். அதே பரப்புரைக்கு அண்ணன் சீமான் வந்தார் இங்கே. அப்போ வந்து திரைத்துறை இயக்குநர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தில் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வச்சுருந்தாங்க. அப்போ முதல்ல வந்து இவரை சிவகங்கை பூங்காவில் பரப்புரையில் தான் பார்த்தேன். பரப்புரை முடிஞ்சவனையுமே அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதி அவர் போகும் பொழுது அவர் பேசிட்டு இறங்கும் பொழுது அவர் கையில் கொண்டு திணிச்சிட்டோம். அதில் ஃபோன் நம்பரையும் எழுதியிருந்தோம். நாங்கள் சரி இவர் இருக்கிற பிஸியில் இப்படிலாம் ஃபோன் பண்ணி கேட்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எழுதியிருந்தேன்னா, நாங்கள் செங்கிப்பட்டியில் ஒரு 40 மாணவர்கள் சேர்ந்து ஒரு இயக்கம் வச்சுருக்குறோம். உங்கள் பேச்சு கேட்டோன்னே நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து ரெடி பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் சரி ஒரு கூட்டம்லாம் கலைஞ்சி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நான் அங்கேருந்து வந்து பழைய பேருந்தில் ஏறுறதுக்காக அப்போ அந்த 1100 ஃபோனு தான் வச்சுருந்தேன். வந்தோடனே 10 நிமிஷத்துல எனக்கு ஃபோன் வருது. தம்பி நான் சீமான் பேசுகிறேன். எனக்கு பரவசம் ஆனால் அது அப்படின்ட்டு நீங்கள் இருங்க, 1 கோடி இருங்க, நான் இந்த பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறுவதற்கான வேலை இருக்குது, அப்போது ஒருங்கிணைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால அதன் பிறகு இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே இதில் தஞ்சாவூர் ரோட்டரி கிளப்பில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் விருப்பமுடையவர்களை மட்டும் அண்ணன் சந்தித்தார். அப்போது அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க. அப்போ வந்து மாவட்ட இளைஞர் பாசறை பொறுப்பு கொடுத்தாங்க. அப்படியே பயணம் ஆனிச்சு. அதன் பிறகு இன்று வரை போயிட்டு இருக்கு. இதுதான் நாம் தமிழருக்குள்ள வந்தது. ஏன் வந்து நாம் தமிழருக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க? இல்லை, அதுதான் எனக்கு மதிமுக உங்களுக்கு ஒரு வைகோ இது பண்ணாரு. எனக்கு மதிமுகவுக்கு போனதே வந்து அவர் பெரிய பேச்சாளர் அப்படிலாம் எனக்கு அதுலலாம் இல்லை. நான் அதுக்கு முன்னாடியே புதுக்கோட்டை பாவானன்னு ஐயா மணியரசன் பேச்செல்லாம் கேட்டு வந்தாலே நம்மள பேச்செல்லாம் மயக்கல. தனித்தமிழ் ஈழங்கிறதுல ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. இன்னொன்று நான் வந்து லேபில், அதாவது ஆய்வகத்தில் இருக்கும்பொழுது என்னுடைய லேபு வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரிங்கிறதுனால வெட் லேபுக்கெல்லாம் போக மாட்டோம். கால்குலேஷன் தான், ஃபுல்லாக கால்குலேஷன், அல்காரிதம் எழுதுறது, கால்குலேஷன் போடுறது. அப்போ முழுக்க பேச்சுக்களை கேட்கறது. அப்போ ஒரு முறை வந்து அண்ணன் தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து கனடாவில் பேசின ஒரு பேச்சு, அவர் ரொம்ப அற்புதமான பேச்சு. எனக்கு தலைவரை பற்றி கேட்டிருக்கிறோம், ஆனால் தலைவரை அவ்வளவு கொண்டாடி தீர்த்திருப்பாரு மனுஷன் அந்த பேச்சில். அந்த பேச்சு தான் இவருக்கு நாம் போகணும்னு நினச்சோம். ஆனால் இன்னொரு இயக்கத்தில் இருந்துட்டு இவர்கிட்ட போக முடியாது, அது நம்மளுக்கு 2வது கோல்னா இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் நம்ம வந்தது ஈர்ப்பு. அப்படி தான் எல்லாமே வந்து அந்த இடத்துல தொடங்கினது. இஸ்ரேலில் பணிபுரிஞ்சீங்க அப்படிங்களா? அந்த சூழல் எப்படி இருந்தது? அது ஒரு மர்ம தேசம் மாதிரியே. இஸ்ரேல் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது.
அவங்கள்ட்ட இதை செய்யவே கூடாதுங்கிறதுக்கும் நிறைய இருக்கு. எனக்கு இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையிலையும் தீவிரமான உழைப்பாளிகள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறவர்களையும் அவங்க யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. என்னோட ப்ரொஃபஸரு நோபல் லாரெட்டுக்கு வந்து பதவிக்கு அந்த பாயிண்ட்ஸில் மிஸ் பண்ணவர் நைட்டு 11 மணி வரலையும் கால்குலேஷன் போடுவார். அவரோட ப்ராஜெக்டை அவரே எழுதுவார். மற்ற இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்கும்னா தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாத்தையும் வேலையை கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரு அவருக்கான கால்குலேஷன் அவரே போடுவார். அவரே அதெல்லாம் ஒரு பெரிய இது. அப்புறம் நாம் போகும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேக் தனியாக கடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்த சம்பிக்க வச்சுருவாங்க. உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அது சும்மா போட்டுட்டு போன பேக்காக இருக்கும். குப்பையாக கூட பாம் ஸ்குவாட் வர சொல்லி அந்த இடத்துல டிராஃபிக் எல்லாம் நிறுத்தி அவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. அதே போல் எனக்கு ஒரு பெரிய சோதனை இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஏன்னா நான் ஃப்ரான்ஸு வரும்பொழுது அங்கேருந்து போயிட்டு வரும்போதெல்லாம் டிரான்சிட் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் வரும். பார்த்துட்டு நீ என்ன எல்லா இடத்துலையும் கல்ஃப் கண்ட்ரிஸில் இறங்கி ஏறி இருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக செக்கிங்கு. என்னோட மெயின் லக்கேஜை கொடுக்கவே இல்லை இஸ்ரேலுக்கு போகும்பொழுது. இவங்க பார்த்து அந்த மிளகா பெடி இதுல எல்லாம் எதுவும் இருக்குதா என்னன்னு பார்த்தேன். ஏன்னா அவர்கள் வந்து அரேபிய தேசத்தின் வழியே பயணிக்கிறத சம்மதிக்க மாட்டாங்க. இப்பயும் பாருங்க, இஸ்ரேலோட ஏர்லைன்ஸ் இருக்கு, ஏர் இலால் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலேருந்து மட்டும்தான் அதோட பயணம் இருக்கும். நீங்கள் இப்படி ராயல் ஜோர்டானியன் ஏர்வேஸில் ஏறினீங்கன்னா 5 மணி நேரத்தில் இஸ்ரேலோடைய டெல்லவிவ் போயிடலாம். ஆனால் எல் அலால் அப்படின்னு இஸ்ரேலியோட ஏர்லைன்ஸில் ஏறினீங்கன்னா அவன் அப்படியே அரபிக்கடல் வழியாக போய் சுற்றிட்டு அப்படியே எகிப்துக்கு முன்னாடி அந்த கால்வாய் வழியாக ஏறி அப்போவான் 8.5 மணி நேரம் ஓட்டுவான். அப்போ அந்த அளவுக்கு அது இருக்கும். மற்றபடி மொழி வெறியர்கள், மொழியில் ரொம்ப தூய்மையானவாதிகள். அதே போல் நான் இருந்தது ஒரு சயின்ஸு ஃபோரம்ங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு இந்த ரேசிசம் இந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெருசலத்தில் வந்து யாரையும் பெருசாலாம் அதுங்கிறது இல்லை. அங்கே இருக்கிறவங்களையும் ரொம்ப பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. அப்போ இங்கே இருக்க ஒரு கோல்டன் வால் இருக்கிற இடத்துல தான் அந்த மசூதி அல் ஹசாக் மசூதி இருக்குது. அங்கே தான் இவருடைய சமாதி அந்த கல்வாரி மலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே தகுந்த பாதுகாப்பு போட்டு பண்ணுறாங்க. என்னன்னா ஒரு கிளாஸ் ஆனிச்சுன்னா இவங்க பக்கத்து நின்றுவாங்க. இஸ்ரேலிய யூதர்களை பொறுத்தவரையிலும் கிளாஸ் ஆனிச்சுன்னா எங்கிட்ட தான் நின்றுவாங்க. அப்புறம் அவங்க எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே எந்த யூனிட் வச்சு நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இஸ்ரேலுடைய அந்த வாழ்வியல் முறை அல்லது அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் இருக்காங்க. ஏன்னா எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருப்பாங்க ஒன்று, இன்னொன்று நிறைய இலுமினாட்டி கதைகள்லாம் வந்து யூதர்களுடைய இலுமினாட்டி கதைகளும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ எனக்கு பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி ஃபெல்லோஷிப் ஏன் கொடுத்தாங்கன்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது என்னென்னா, இங்கிருந்து நம்ம இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஆட்கள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. நோபல் பரிசு வாங்கின அடாயி யோனாத்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டியில் தேர்வான ஆட்களையும் கூப்பிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் வந்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறாரு. அமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா, உங்களுக்கு ஏன் வந்து, ஏன்னா சாதாரண ஃபெல்லோஷிப்பை விட இந்த பிளானிங் அண்ட் பட்ஜெட் கமிட்டி ஃபெல்லோஷிப் வந்து டபுள் த மடங்கு அதிகம். அப்போதைக்கு 9,000 ஷெகல் யூதர்களினுடைய ஷெகல். அப்போ ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்தியா, அது வந்து ஒன்லி ஃபார் இந்தியன் பீப்புள் அண்ட் சைனீஸ் பீப்புள், 2 பேருக்கு மட்டும்தான், சைனாவை சேர்ந்தவனுக்கும் இந்தியாவுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் உங்கள் நாட்டில் மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க. அப்போ வந்து எங்கள் நாட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொப்போசல் வரும்பொழுது நீங்கள் இங்கே ஏற்கனவே இருந்தீங்கிற முறையில் எங்களுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு இப்போ இதுதான் இலுமினாட்டி. அதாவது பிற்காலத்தில் ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அதற்கான வேலைகளை செய்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அது மாதிரியான ஃபோர் தாட்ஸ் உள்ள நிறைய ஆட்கள். அவங்கள பொறுத்தவரையிலையும் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து அமெரிக்காவினுடைய கரன்சி வேணும். அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஒரு வருஷத்திற்கான நிதிநிலையை எப்போ போடுவாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து ஸ்பான்சர் வந்தால் தான் போடுவாங்க, இல்லாட்டினா போட மாட்டாங்க. அங்கே பெரிய எல்லாம் அந்த டூரிஸ்ட்டை தாண்டி, அது கொஞ்சம் விவசாயத்தை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு வருஷம் வரலையும் தாக்கு பிடிக்கிறதுக்கான பொருளாதாரம்லாம் அங்கே கிடையவே கிடையாது. எவ்வளோ நாள்கள் அங்கே இருந்தீங்க? நான் வந்து 10 மாதம் இருந்தேன். 10 மாதத்தில் யூதர்களுக்கு
நம்ம தமிழர்களுடைய எல்லா கதைகளும் தெரியுது. என்னோட ப்ரொஃபஸர் வந்து சயின்டிஃபிக் ப்ரொஃபஸர். அவர் சயின்ஸில் அவ்வளோ பெரிய ஆள். என்ன நான் அந்த லேபுக்கு போகும்போது அந்த லேபுக்கு யார் போனாலும் முதல் நாள் அவருக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது அந்த லேபோட பழக்கம். என்னை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிறாரு. அப்போ வந்து முதல் நாள் பேசும்பொழுது எனக்கு சயின்ஸ் பற்றி பேசுவார், நிறைய பேசுவாருன்னு நினச்சிட்டு அந்த விருந்துக்கு போகிறேன். அவர் வந்து என்கிட்ட பேசியது, யுவர் பிளான்ஸ் டு சவுத் இந்தியா ப்ராபப்ளி டிராவிடியன் சிவிலைசேஷன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், டிராவிடியன் சிவிலைசேஷனை பற்றி ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிறாருன்னா அவர் இதை படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு டிராவிடியன் சிவிலைசேஷன் அந்த உரையாடுங்க சொன்னேன். ஏன்னா நம்ம இந்த இதில் இருந்தேனே, இல்லை அங்கே தமிழ்ஸ்னு ஒரு இது இருக்கிறாங்க, அவங்க தான் இப்படியெல்லாம் நாங்கள் ஸோ இட் இஸ் பிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு, அந்த அவேர்னஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் உள்ளவங்க சயின்ஸை தாண்டி நிறைய படிக்கிறாங்க. அந்த இதை அவங்கள்ட்ட இருந்து நான் இன்னொன்று நம்ம நீங்கள் சொன்னனால நம்ம இங்கே உள்ள முருகன் அந்த சிம்பிள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கு. நீங்கள் இன்னும் வந்து இயேசுவை வந்து முதல்ல புனித நீராட்டிய ஜோர்டான் நதியினுடைய அந்த இதில் வந்து எல்லா மொழிகளும் எழுதப்பட்டிருக்கு, அதில் தமிழ் மொழியும் எழுதப்பட்டிருக்கு. நான் அங்கே போனேன். அதே போல் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கல்வாரி மலையில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து அவர் அந்த சிலுவையிலிருந்து இறக்கி கொண்டாந்து படுக்க வைக்கிறதுக்கு ஒரு மார்பிள் கல் இருக்குது. அந்த கல் இன்னமும் ரத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லா மொழிகளினுடைய உலகின் தொன்மையான மொழிகளினுடைய ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட்லேயும் தமிழ் எழுத்து இருக்குது. தமிழில் வட்டெழுத்து முறையில் இருக்குது. வட்டெழுத்து முறை நம்ம நேரடியாக பார்த்ததுங்கள. அப்போ அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண அவர் வந்து இதுதான் வந்து தமிழுடைய வட்டெழுத்து அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்போ அது கூட நான் ஒரு படம் பிடிச்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஐயா மாசவிக்டர் போன்றவர்களுடைய நூல்கள் எல்லாம் சொல்கிறதுன்னா, நீங்கள் ஏசையா இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களினுடைய தொன்ம கதைகளும் நம்ம தொன்ம கதைகள் வந்து தொடர்புடையது. அப்படின்னு அவருக்கு இயேசு குறித்து கூட சொல்லுவாங்க. இங்க கொஞ்ச நாள் அவர் காணாம இருந்த அந்த காலம் வந்து இங்க சித்த மரபு அதோட பயணம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புனைவு கதைகளா அப்படியான இதை கூட சொல்லுவாங்க. அந்த பின்புலத்துல இருந்தா அப்படி போயிருப்பார் அப்படின்னு. சரி, நம்ம இது வீரத்தமிழர் முன்னணி உருவாக்கம் எப்படி நடந்தது? ஆமா, வீரத்தமிழர் முன்னணி அதான் இந்த இது கூடாக போயிட்டு இருக்கும் பொழுது அரசு அண்ணன் வந்து அப்போ பெரியாரிஸ்ட் அந்த நிலையில இருந்து இல்லடா நம்ம இப்போ இப்படி வீரத்தமிழர் நமக்கு முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற ஒரு மாற்றம் எப்படி நடந்தது? அதுதான் இந்த பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு தேசிய தலைவர் சொன்ன அந்த வாசகம் அவருக்கு அடிக்கடி. அதன் பிறகு இவங்க ஒரு மெய்யான புரிதல். இப்போ சீமானண்ணனை பொறுத்தவரையிலையும் அப்போ பெரியார் அப்படி இப்படிலாம் வந்தாருன்னா அதுதான் உண்மையான அறிவுங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்றது. இப்போ நான் சொல்றது தவறுன்னு நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் ஏற்றுக்கொள்றது தான் அறிவு. அதான் பகுத்தறிவு. அப்போ உண்மையிலேயே பகுத்தறிவின்படி அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாரு. ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகும் வந்து அது வந்த வழி அதை போட்டு நம்ம படல் வச்செல்லாம் சாத்த வேண்டாம். நீங்க யாரும் அதை விமர்சிக்க வேண்டாம். நம்ம எதை கொண்டாடணுமோ எடுத்துட்டு போனோம். அப்படிதான் உருவாக்கப்படுறதும் பொழுதும் கூட நாங்கள் இந்து கடவுள் முருகன் எல்லாம் உருவாக்கல. அவர் தமிழ் பெரும் கடவுள். அவருக்கென்று ஒரு தனித்த அடையாளங்கள் இருக்கு, தொன்ம மரபுகள் இருக்கு. ஆனா இடையில வந்த இந்துத்துவவாதிகள் வந்து அதை தனதாக்கி பின்னாடி வந்து கதைகள்ல இங்க பூசாரி இது அண்ணனுடைய வீரத்தமிழர் முன்னணி உருவாக்க மேடைகள்ல நீங்க பேசியிருந்தீங்கன்னா தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்புவாதி தான் அப்படி பேச முடியும். அப்படி பேசியிருப்பாரு. அதே போல அதன் பிறகு உடனே நடந்த பூசாரிகள் மாநாட்டில் வந்து இந்துத்துவாவை வச்சு அப்படி தோல் உரிச்சிருப்பாரு. அப்போ அதெல்லாம் இவர்களுக்கு பார்க்கறதுக்கு இது இல்லை. எனக்கு அது ஒரு மன நிறைவான பணியாக நான் பார்க்குறேன். இது முக்கியமான பணியாகவும் பார்த்தேன். ஏன்னா ஓரளவு இந்த வரலாறுகளை நீங்கள் ஒரு சயின்ஸ் பேஸ்டு எனக்கு உங்ககிட்ட ஏன் இந்த நீங்கள் என் கதையை கேட்டிங்கன்னா அதில் பெரிய காமெடி. நான் பிஎஸ்சி படிக்கும் பொழுது திராவிட கழகத்தின் தீவிர உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு சிறந்த பரிசு வாங்கியிருக்கேன். கீவீரமணி ஆசிரியர் கையால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். அதன் பிறகு எங்கள் அம்மா நான் உடம்பு சரியில்லாமல் தூங்கும் பொழுது அவங்க சாமி கொண்டுட்டு வந்து திருநீர் வச்சு விட்டாங்கன்னா அழிச்சிருவேன்.
அந்த அளவுக்கு உள்ளாரு. ஆமா, அப்படி எல்லாம் இருந்துட்டு நம்மளுக்கு எப்போ ஒரு புள்ளியில ஒரு ரொம்ப கோபம் வருதுன்னா, கலைஞர் எது செஞ்சாலும் சரி, திராவிடம் எது செஞ்சாலும் சரி அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு தான் இவங்களை எதிர்க்கணும் இல்லை, இவங்களை ஒழிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. என்னன்னா, ஈழத்துல வந்து நம்ம தலைவரை வந்து நாங்க தான் வச்சோம், பாராட்டணும், கொண்டாடணும்னு சொல்லிட்டு எப்போ இங்கே வந்து 5% தான் ஆதரவு தருவேன்னு சொன்னாங்களே, இவங்களை உயிரோடவே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கெல்லாம் அப்போதான் ரொம்ப வெறியாகுது. இவங்க நினைக்கிறாங்க பெரியாரை நம்ம கொண்டாடுறோம் அதனால இவங்க கொண்டாட அவங்கள பெரியாரை வந்து ஈவேராவை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க எல்லாத்துக்கும் ஈவேரா சிம்பிளை வைக்காட்டினா சீமானா அதை தொற்றுக்கவே போறது இல்லை. உங்களுக்கு சட்டி போட்டு விட்டதே நாங்க தண்டா ஆரம்பிச்சு அப்ப எங்க முப்பாட்டெல்லாம் என்னடா இருந்தா அப்படிங்கிற அதுதான் இப்ப அண்ணனை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து 2017 என்னை திட்டி இருக்கிறார். 2017 உன்னை நான் எதுக்கு வேலை செய்ய சொன்னேன், நீ ஈவேராவை, நான் பெரியார்னு சொல்லாதனால அவர் அன்னைக்கு பெரியார்னு தான் சொன்னாரு, ஈவேராவை திட்டுறதுக்கு உன்னை நான் வந்து இங்க நான் வேலை செய்ய சொல்றேனா, அப்படிலாம் நீ அப்படி ஈவேராவை திட்டுறதெல்லாம் கூடாது தம்பி அப்படின்னு 2017 திட்டிருக்காரு. 2013 நான் நிறைய பேர் அதனால கோபப்பட்டு வெளியே போயிருக்காங்க. இல்ல நான் அதையுமே கூட நான் சமீபத்துல ஒரு செய்தியா பதிவு பண்ணியிருந்தேன். 2013 இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் பிரான்ஸில் வேலை பார்த்து 2012 இறுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பதிவு போடுறேன், எப்படி ஈவேரா அவர்கள் பிள்ளையார் சிலையை வணங்குவது, அதன் பின்னாடி தான் வந்து இந்த வைதிக மதத்தினுடைய மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குது, அதனால இந்த பிள்ளையார் சிலையை உடைச்சி என்னுடைய பகுத்தறிவை நிலைநாட்டுறேன்னு சொல்கிறாரோ, அதே போல் இந்த திராவிடவாதிகள் செய்கின்ற எல்லா மோசடிக்கும் பின்னாடியும் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு வந்து வச்சிடறாங்க. பெரியார் பிள்ளையார் சிலையை உடைத்தது போல நான் வந்து ஈவேராவின் சிலையை உடைப்பேன்னு எழுதியிருந்தேன் 2012. அப்போ இந்த மே 17 ஹரிகரன் உங்களுக்கு தெரியும், அவர்லாம் செத்து போயிட்டாப்புல. அப்போ அவர் நல்ல பணியாளர் தான். ஆனால் வந்து என்ன எழுதியிருந்தாப்புலன்னு, நீ வந்து பிரான்ஸ்லேருந்து வரும்பொழுது ஏர்போர்ட்லேயே ஒன்றை வச்சு வெட்டுவேன் அப்படின்னு. அப்புறமேலுக்கு அவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள்லாம் பார்த்துட்டு அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி அண்ணன் என்ன ஃபோன்லேயே திட்டினாங்க. அதெல்லாம் ஒரு காலம். உண்மையிலேயே கோவையிலிருந்து சிற்றரசுன்னு ஒரு தீவிரமான ஆள் அண்ணன் வந்து பெரியாரை விடவே மாட்டார் போல இருக்குன்னு ஒதுங்கி நின்னாப்ல. அது மாதிரி நிறைய பேரு, இப்ப கொத்தமங்கலம் ராஜான்னு ஒரு தம்பி, அது மாதிரி அப்ப என்ன நீங்களும் பெரியாரை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நான் பெரியாரை நாங்க எங்க எதிர்க்கிறோம், அப்படியெல்லாம் எதிர்க்கவே இல்லை. அவர் முன்னுக்கு பின் முரணா நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத பதிவு பண்றோம். பெரியார் என்கின்ற ஈவேரா என்கின்ற தனி மனிதர்களை நம்ம எதிர்க்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியார் பக்த கொடிகள் அந்த பீரியட்ல இருந்தப்போ அவர் இருந்துட்டு அப்படியே மாறுறாரு. நீங்க அப்பவே இருந்து பெரியார் மீதான விமர்சனங்களோட தான் கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த உங்களுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு அதுதான் அந்த 2009க்கு பிறகு இங்க உள்ள திராவிடர் கழகங்கள் போட்ட ஆட்டம் இருக்கு இல்லையா, நாங்க தான் அவரை கூட்டிட்டு வந்து வச்சோம், நாங்க தான் பயிற்சி கொடுத்தோம், நாங்க தான் பழனிக்கு தலைவரை கூட்டிட்டு போய் மொட்டையெல்லாம் போட்டோம்னு சொன்ன எல்லாருமே 2009க்கு அப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க, காலமாயிட்டாங்கிறத விட பேச வேண்டியதை பேசாம இருந்தாங்க. இன்னும் அண்ணனே சொல்லுவார்ல, எனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்தவங்களே இவங்க தானே, இவங்க எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ இவங்களுடைய இது வந்து நமக்கு அண்ணன் என்னன்னா, அண்ணனுக்கு தெரியும் நல்லா. எனக்கு என்னை பொறுத்தவரையிலையும் 4 தாட்ஸில் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில இயக்கங்கள் குறித்தெல்லாம் நான் சொல்லிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மணிசந்திரன் பாக்கியராஜன்ட்டெல்லாம் மே 17 இப்படி தான் போய் ஒளியும் பாருங்கன்னு அதே மாதிரியே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு தெரியும் அண்ணனுக்கு இந்த மாற்றம் வரும். ஆனால் நம்ம இதுக்கெல்லாம், ஏன்னா அவரு அன்னைக்கு சொன்னது இது ஏன்னா பெரிய இதுங்க, பெரியாரு மண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, கடைசியில் பெரியாரே மண்ணு அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொண்டுட்டு போனது இவங்க தான். நம்மள இப்பயும் சொல்றேனே, இன்னையில இருந்து அமைதியா விட்டுட்டாங்கன்னா இந்த நிலைமையோட அந்த சிலைக்கு அந்த பிம்பத்துக்கு சேதாரம் இல்லாம போயிடும். இன்னமும் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அண்ணன் ரொம்ப நாங்க பேசுற அளவுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை. நாம இளைஞர் பாசறை மாணவர் பாசறை வச்சு பேச வச்சாச்சு. நான் அப்பையும் தனி மனித பெரியாரை விமர்சிக்கவே இல்லை. நீங்க தனி மனிதனா பெரியாரை என்னென்ன வேணாலும் சொல்லலாம். இவர் வந்து கடவுள் மறுப்பு சொல்றவர் வந்து பூசாரி கணக்கு எழுதிட்டு இருந்தாரு, கோயில் கணக்கு எழுதிட்டு இருந்தவர். இவர் தனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறவர் வந்து அவர் வட்டிக்கு கூப்பிட்டு வாங்கிட்டு இருந்தாரு. பெரியாரின் சிந்தனைகள்னு ஆணிமுத்தையா தொகுக்கும் பொழுது, அவருக்கு 10,000 ரூபாய் தேவைப்பட்ட பொழுது தன்னுடைய சிந்தனையை தொகுக்கிற ஒரு தொண்டனுக்கு காசு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா நீ சும்மானாலும் கொடுத்துருக்கலாம். புரோ நோட்டு எழுதி வாங்கிட்டு
வட்டிக்கு காசு கொடுத்தவர் பெரியார். அந்த அதே ஆணைமுத்தையா அந்த வட்டி ரெசிப்டோட போட்டு வச்சிருக்கிறாரு புத்தகத்துல. நான் கூட என்னோட பதிவுல போட்டிருந்தேன். அப்ப இது மாதிரி ஒண்ணா அந்த ஈவேராவினுடைய தனி மனிதர், ரஷ்யாவுல போய் ஓபன் கிளப்ல இருந்தவர், இப்படின்னெல்லாம் நம்ம தனி மனிதனா விமர்சிக்கணும்னா இதை யாருமே நாம் தமிழர் கட்சி பேசுறது இல்லை. நீங்க 72 வயசுல திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு முற்போக்கான செயல்பாடு அன்றைய பீரியட்ல அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. நான் அது முற்போக்குன்னா அப்புறம் இங்கேயும் வந்து அந்த முற்போக்கை நிலைநாட்ட வேண்டியதானே. இங்க மட்டும் வந்து ஏன் ஈவேரா அவர்களை தனி மனிதனாக நாங்க தனி மனித செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கிறதுக்கு கட்டையா அவரே கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்க அதெல்லாம் விமர்சிக்கல. நீங்க அரசியல் நிலைப்பாடுகளை 1938 நீங்க என்ன பண்ணீங்க, ஈழத்து சிவானந்த அடிகள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கணும்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பதிவு பண்ணீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இஸ்லாமியர் குறித்து உங்க விடுதலையில என்ன பதிவு பண்ணீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு நீங்க தான் புனித பிம்பமா கட்டமைக்கிறத நாங்க எப்படி பாக்குறது, அப்படிதான் போட்டிருக்கோம். இப்பயும் நான் தெளிவா சொல்றேன், சீமான் அண்ணன் கடைசி கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசினதுதான், நீங்க தொட விட்டுட்டீங்கன்னா சேதாரம் கம்மி. இல்லாட்டினா இப்போ நாம வந்து இந்துத்துவவாதிகள் சொல்லி எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு வந்து முருகன் முப்பாட்டம் நான் ஒன்னு பெரியார் வந்து அப்படி இல்லை. நாங்க அப்படின்னா 2015 பெரியாரை கைவிட்டுருக்கணுமே. 2017 அண்ணன் வந்து மலர் வணக்கம் பண்ணாங்களே. அப்போ அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. அது திராவிட கூடாரங்களுக்கு, நம்மளை விட சீமானண்ணனை பற்றி திராவிட கூடாரங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் பார்க்கணும் ஒழிஞ்சு இப்பயும் ஈவேரா என்கின்ற இவர்கள் சொல்லுகின்ற பெரியாரின் மீது தனி மனித விமர்சனம் யாருமே வைக்கல. அவர் முரண்பாடாக நடந்துகிட்டாரு, அதுக்கு ஏன் நீங்க இவ்வளோ புனித பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய இப்போதைய சூழல். நீங்க இன்னும் கட்டமைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிள் லாஜிக்கு, நம்ம சண்டை செய்ய போறோம், நீங்க ஒரு கேடயத்தை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களை கொலை பண்ணணும், சண்டையில் உங்களை வெட்டி வீழ்த்திட்டு நான் வெற்றி பெறணும், என்ன செய்வேன், கேடயத்தை அடித்து நொறுக்குனா தான் ஒரே வழி. இப்போ நீங்கள் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் ஈவேரா கேடயத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு தேசிய சித்தாந்தம் எழுச்சி பெற்று வரும்பொழுது அந்த தேசிய சித்தாந்தம் திராவிடத்தை வீழ்த்தணும்னா நீங்கள் கேடயமாக வச்சிருக்கிற இந்த பிம்பத்தை அடித்து உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு தான் அதை செய்ய முடியும். அதை கட்டாயம் நாம் தமிழர் கட்சி செய்யும். அது செஞ்சாதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்து, அதுக்காக நீங்கள் வந்து பிராமண கேடயத்தை எடுப்பீங்களா? இல்ல, பிராமண கேடயம்லாம் இல்லைங்க. நீங்க பிராமண அந்த இடத்துல என்ன சொல்ல, நான் அப்படின்னா உங்களுடைய வழித்தோன்றலா, உங்களுடைய மூலவர்ல 2வது மூலவரா இருக்குன்னா பிராமணியத்தை பிராமணரை வைத்து ஒழிப்பேன்னு எது சொன்னாரு, எது சொன்னாரு? அதே அடுத்து 2வது 3வது மூலவராக இருக்கின்ற ஐயா கி வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு பிராமணத்துக்கு எதுக்கு கொடுத்தாரு? அப்போதைக்கு அவருக்கு டெல்லியில் ஒரு அலுவலகம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அப்போதைக்கு வல்லம் பெரியார் காலேஜ் இடம் வாங்குறதுக்கு ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அதனால சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எங்களுக்கு எதுவுமே தேவைப்படலை. இப்போ எங்களுக்கு வந்து தேவைப்படுறதுக்கு நாங்கள் என்ன அமித்ஷாவோட கூட்டணி வைக்கிறோமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம்? நீங்க பேச மறந்த, அவர்களுக்கு தேவைப்பட்டது பிராமணியத்தை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இப்ப திராவிடத்தை கொண்டு புதைக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு. அதனால பிராமணத்தை எடுக்கவே இல்லைங்க. அது வந்து அந்த மேடையில நீங்க பிராமணராக பார்த்த பாரதியினுடைய தமிழ் குறித்து, தமிழுடைய தொண்டு குறித்து பேசுறாரு. அப்ப நீங்க வந்து ஈவேராவை முன்னிறுத்துறேன் அப்படின்னுட்டே இருந்தீங்கன்னா உங்க ஈவேரா என்கின்ற திராவிடத்தை பாரதி என்கின்ற தமிழ் பாட்டன் சொல்லி வச்சதை வச்சு நாங்க வீழ்த்துறோம். அதுதான் அப்படிதான் பொருள் சொல்லலாம். நீங்க இன்னும் சொல்ல போனா பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை சாதி மதத்தை பார்க்கக்கூடாது. உங்கள் மூலவரும் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தொல் திருமாவளவன் மூலவராக இருக்கின்றவர்களும் சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அது வந்து பார்க்கப்படாது. சீமான் வாயிலிருந்து வந்து மட்டும் ஐயோ 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பார்வையில் உள்ள பிள்ளை தானே. அதை திருமாவளவன் தான் சொல்றாரு, நீங்கள் RSS பெற்ற குழந்தைகள் அப்படின்னு. ஆமாம், இவர் தான் வந்து பெற்று தொப்புள் குடியை கட் பண்ணி பிரசவத்தை பார்த்தாரு. இதே RSSோடு கூட்டணி வச்சிருந்தாரு 2001. 2004 வந்து இந்த குஜராத் படுகொலைகள் நடந்த பொழுது இவங்க தான் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப நீங்க யாரு குழந்தை? நீங்க வந்து ஜக்கி வாசுதேவை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய பெரியாரினுடைய இன்னொரு வடிவமாக பார்க்கிறேன்னு நீங்க பேசியிருக்கிறீங்க. ஜக்கி வாசுதேவ் யாரு? மோடியை வச்சு கூட்டம் நடத்துறவரு. நீங்க யார ஈவேராவோட யாரை ஒப்பிடுறீங்க? அப்ப ஈவேரா அவ்வளவு மோசமானவரா?
அல்லது ஜக்கி வாசுதேவ் மாதிரியான இந்த வேலைகளை, கஞ்சா விற்கிற வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு நம்ம நீங்க ஒரு மனிதனோட ஒரு மனிதனை ஒப்பிடுறீங்க, எதன் அடிப்படையில் ஒப்பிடுறீங்கன்னு சொல்லணும்ல. உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஈவேராவினுடைய சிந்தனை தான் தோன்றுதுன்னு ஜக்கி வாசுதேவை வச்சுட்டு சொல்றீங்க. எதை வச்சுட்டு சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு உங்க கூடாரம் காலி ஆகுது, அதை தக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பக்கத்து வந்து விஜயினுடைய முக்காவாசி ரசிகர்கள் முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்கள், அதுல வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா பாதியை கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிற பக்கத்தெல்லாம் போய் அங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா கன்னியாகுமரியில வந்து ஜோசப் விஜய்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி அதிமுக கூட்டணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இன்க்ளூட் பண்ண போறோம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு இவங்களும் மறுக்கல. அப்போ அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, நீங்க டிவிகே கூட்டணிக்கு வர முடியாது, ஏன்னா அங்க ஆதவ அர்ஜுனா இருக்கிறாப்புல. நீங்க வந்தீங்கன்னா உங்க கட்சி மொத்தமா இதுல கரைஞ்சிரும், சோழி முடிஞ்சிரும்னு உங்களுக்கே தெரியும். வேற ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகம் தான்ங்கிற நெருக்கடியில் இருக்கிறீங்க. ஒரே வலியத்து போனவனுக்கு வந்ததை கொடுத்ததை வாங்கிக்கணுங்கிற ஒரு சூழல். அப்போ யாரை திட்டுனா நம்மளுக்கு கொஞ்சம் லைவ்ல வச்சுக்கலாங்கிற ஒரு இது இருக்கு. நீங்க எதுக்கு முருகனுடைய வேலையும் கிரீடத்தையும் தூக்குறீங்க? நீங்க இந்து மத சனாதனத்தை ஒழிக்கிறீங்க. கிரீடமே சனாதனத்தின் அடிப்படையில் உருவானது தான். சீமானனுக்கு துண்டு போட வந்தா அவர் தட்டி விடுறாரு, வேணா வச்சுக்கோங்க, நான் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கிறேங்கிறாரு. நீங்க வேலை வாங்கிக்கிட்டு மாலையை வாங்கிக்கிட்டு கிரீடத்தை வாங்கிக்கிட்டு சனாதனத்தை எப்படி ஒழிப்பீங்க? அந்த காமெடி காட்சிகள் 23ஆம் புலிகேசில அந்த தூங்கும் பொழுது கிரீடம் கீழே விழுந்த மாதிரி அவருக்கு கீழே தடுமாறுது கிரீடம். ஆனா வச்சு இறுக்கிக்கிறாரு. வேற யாரும் கூட வைக்கல, இவர்தான் இவரே வச்சு இறுக்கிக்கிறாரு. அப்படி இப்ப நீங்க இந்த காமெடி பண்றீங்க போங்கடா அப்படின்னு ஒரு தலைவரா நாம சனாதனத்தை எதிர்க்க வந்திருக்கிறோம். சனாதனத்தின் குறியீடா இருக்கின்ற வேலையும் கிரீடத்தையும் நம்ம மறுக்கணும். முருகன் சனாதனவாதின்னு தானே அங்க. அப்ப நீங்களே என்ன பண்றீங்க? வேலையும் கிரீடத்தையும் வச்சுட்டு நானும் முருகனை தோற்றம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கட்சி தொண்டா ஒரு டாட்டுவை பச்சை குத்தி முதுகு காட்டுறாங்க, ரசிக்கிறாருங்க. 4 பொட்டதில போட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்கிற வழியை பாருங்க. திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் முன்னாடி வந்து டிவிகே விஜய் குதிக்க விட்டு ரசிப்பாரு, தவ விட்டு ரசிப்பாரு, அடுத்தவனை திட்ட விட்டு ரசிப்பாரு. வன்னியரசெல்லாம் நினைச்சா ஒவ்வொருத்த போனு மரியாதையா அரசியல் தலைவர்களை ஒருமையில பேசாதுன்னு சொல்ல முடியுமா? திருமாவளவனால சொல்ல முடியாதா? ரசிக்கிறாரு, பேச விட்டு ரசிக்கிறாரு. அப்போ இவர் ஒரு குட்டி டிவிக்கே, அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் நம்ம பெருசா இதுங்க போட முடியல. இவரை பொறுத்தவரையிலையும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு இன்னைக்கு. அவரை நினைச்சு உண்மையிலேயே நம்ம பரிதாபம் தான் படுறோம். ஏன்னா என்னை வந்து பொதுஜன நீரோட்டத்துல கலக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன சாதிய கட்சா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற வேதனையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? நீங்க வந்து திமுக வந்து தனி தொகுதியை கொடுக்கும்போது மூஞ்சில தூக்கி வீசிச்சுட்டு என்ன தனி தொகுதிக்கு என் கட்சின்னு நீ பாக்குறியா, நீ எனக்கு பொது தொகுதி கொடுன்னு கேட்டிருக்கணும். இல்லாட்டினா ஜெயலலிதா கூட உங்களுக்கு பொது தொகுதி கொடுத்துச்சு. ஆனா இவர் தனி தொகுதியை தவிர வேற எதையுமே கொடுக்கலையே. அப்போ நீங்க இப்படியே வளர்க்கப்படும் பொழுது அப்ப சமூகம் உங்களை அப்படித்தானே பார்க்கும். அப்ப அந்த பார்வை அந்த இது இல்லைன்னா அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல அதை உடைச்சிட்டு அந்த பொது சீமானண்ணனை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு முகமா பாக்குறாங்க. நீங்க இந்துத்துவவாதியா வந்து இவங்க கட்டமைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்துத்துவத்தை எதிர்த்து பேசுவார் அண்ணன், பயங்கரமா பேசுவாரு. சீமான் அண்ணனை வந்து விஜயினுடைய அண்ணனா பார்த்துட்டு இருக்கிற இடத்துல அடிச்சு நொறுக்கி விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அவராகவே வாழ்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களை ஒரு பேர் வைக்கிறாங்க, ஒரு லாப தேவைக்காக நீங்க ஒரு நிலைமைக்கு மாறிங்க. அப்படித்தானே மாற முடியும். அப்போ நீங்க வந்து ஒரு அப்படிலாம் எனக்கு உண்மையிலேயே பரிதாபம் தான் பண்றேன். அவர் மேல ஈவேரா மேல இருக்கிற கோபம் எல்லாம் கூட அண்ணன் திரும்ப வரமாட்டேங்குது. அவரை நினைச்சு பரிதாபம் தான் பட முடியுது. அவர் மேல இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது, அவரே நினைச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நாம் தமிழர் தான் வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு வேலை தூக்கி பயணம் செஞ்சு அதன் பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு அந்த வேலை எடுக்கிற புரட்சியை செய்யறாங்க. நாம் தமிழர் முன்னெடுக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லா கட்சிகளும் வேல் புரட்சின்னு மாநாடுகள்லாம் நடத்துறாங்க, வைக்காங்க. இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சுட்டு இந்துத்துவ சக்திகள் வந்து அதை அரசியல் பண்றாங்க. அந்த இடத்துல நாம் தமிழர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. இவங்க வேல் முருகன்லாம் பேசுறாங்க, ஆனா இந்த இந்து இதுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற இது இருக்கு. நாம் தமிழர் பின்தங்கிடுச்சு. அந்த முருகனை வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வேல் அது வந்து அது தாத்தனுடைய வேல், பேர
சரணுக்கு தான் வந்து சேரும். இடையில வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சேராது. இடையில நீங்கள் யார் தூக்குனாலும் அது வேலையை காமிச்சிடும். ஏன் இன்னைக்கு அவன் வேலை பிடிக்க முடியல. என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரச்சனையை வந்து அறிவுபூர்வமாக அணுகணும்னு நினைக்கும். இவனோட போய் கோதா போடுறது பிரச்சனை இல்லை. நாம இப்போ வழக்கு தொடுத்துருக்கோம். அந்த வழக்கு குறித்து நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாம வழக்கு தொடுத்துருக்கிறோம்னா முருகன் வந்து ஒரு சைவ திருக்கடவுள். சைவ திருக்கடவுள் அப்படின்னா நீங்க ஏற்கனவே கோர்ட்டினுடைய டைரக்ஷன் இருக்கு. கோர்ட் டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க சைவ திருத்தலங்கள் மீதான வழிபாட்டு முறைகளை நீங்க நிர்ணயிக்கும் பொழுது நீங்க வந்து திருமுருகாற்றுப்படை 12 திருமுறைகளை வந்து அடித்தளமாக வச்சு தான் நீங்கள் வந்து முறைகளை சரி பண்ணணும். நீங்கள் அப்படியெல்லாம் வைதிக கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. முருகன் வந்து சைவ திருக்கடவுள், சைவ திருக்கோயில், திருப்பரங்குன்றம்ங்கிறது எந்த ஃபேக்டரும் அதில் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அதே போல் கவர்மெண்ட் தரப்பும் இது 12 திருமுறைகள் படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த டைரக்ஷனும் இல்லைன்னு நம்ம ரிட்டை ஃபைல் பண்ணுறோம். முதல் நாள் ரிட் ஃபைல் பண்ணும்பொழுது நம்பர் ஆகுது. அடுத்த நாள் வந்து நம்ம வழக்கறிஞர் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த ரிட்டை முதல்ல படிச்சுட்டு இவங்க நினைக்கிற தீர்ப்பை வழங்க முடியாது. இப்போ 2வது தீர்ப்புமே அரசுக்கு எதிராக தான் வரப்போகுது. ஏன்னா அது விசாரிக்கிற ஒரு RSS சங் பரிவார அமைப்பினுடைய கை குழந்தை தான். மொத்தமாக இவங்க மதுரை உச்சநீதிமன்றத்தை, உயர்நீதிமன்றத்தை RSS அமைப்புக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படிதான் பார்க்கப்படுகிறது. அங்கே உள்ள வழக்கறிஞர்களினுடைய வாதமும் அதுதான். என்னன்னா, இவரை தூக்கி வெளில போனார். அவர் ஏன் என்னன்னு கேட்குறாரு. என்ன கேட்குற, உன் மேலே ஃபைன் அப்படிங்கிறாரு. அடுத்த வார்த்தை வந்து வாட் பேசிஸ் யூ ஆர் டூயிங் திஸ். நான் வந்து ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறேன், அந்த ரிட்டை விசாரிங்கன்னு சொல்கிறேன். இது வேல்யூ அன்வேல்யூபிள்னு நீங்கள் விசாரிச்சுட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கள். விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே என் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய என்னென்னா, நான் உனக்கு துறை ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிட்டை இந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்கல. அது ரிட்டு இன்னும் லைவ்ல இருக்குது. அது வந்து விசாரிக்கப்படும், அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்படும் வச்சுக்கல. நாம் அப்படி தான் அணுகணும். நாம் போகிறோம். ராவ ரவிக்குமார்லாம் அன்னைக்கு நான் உயர்நீதிமன்றத்தினுடைய வாசப்படியில் பார்த்துட்டு அவர் வந்து அண்ணே என்னென்ன அவர் பாசமாக பேசுகிற ஆள் தான். நம்ம வந்து மனித வெறுப்புகளெல்லாம் அங்கெல்லாம் போய் காமிக்க முடியாதுன்னு நம்மளுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நானும் வாங்கி கொடுத்து குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க என்னென்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் அறிவுபூர்வமாக அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் உறுதியாக அரசு வந்து இந்த பிரச்சனையை கைவிடும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, முத நாள் வந்து இதே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன வாதாடுறாருன்னா, அது வந்து சர்வே கல்லுன்னு வாதாடுறாரு. சமணர்கள் வந்து விளக்கேற்றி படிச்சாங்க. அப்ப அந்த கல்லுல விளக்கேற்று இருக்காங்கன்னு நீனே ஒத்துக்கிற. இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறேன்னே, நாங்கள் இந்த ரிட் பெட்டிஷன் போடாட்டினா இவன் வந்து கேஸை விட்டுட்டு உறுதியாக விளக்கேற்ற விட்டுடுவான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்படியெல்லாம் நீ பண்ண முடியாது. இது சைவ திருக்கோயில். சைவ திருக்கோயிலுக்குன்னு ஒரு ஆகம விதி இருக்குது, தமிழ் வழிபாட்டு முறை இருக்குது. நீங்கள் தீபம் வந்து எப்போதெல்லாம் ஏற்ற முடியாது. கார்த்திகை அன்னைக்கு தான் ஏற்றணும்னா அன்னைக்கு தான் ஏற்றணும். அப்போ அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது. இந்த வழக்கில் வந்து வழக்கு தொடுத்த ராம ரவிக்குமார் வந்து ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் கேட்குறாரு, வழிபாட்டு உரிமையை கேட்குறாரு, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே வந்து கொடுக்குறாரு. அதை நாம பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். நீ ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் கேட்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு தொண்டனுக்கு நீ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்குறீன்னா, நாளைக்கு இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு அவன் வந்து அதை இடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டான். அப்போ அதெல்லாம் கோட் பண்ணி நம்ம ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ரிட்டு வந்து எடுக்காட்டினா நம்ம உறுதியாக உச்சநீதிமன்றம் போவோம். இதில் வந்து தவறான வழிகாட்டுதல் இருக்கு, இதில் வந்து நியாயமான பிரச்சனைகள் எடுத்து விவாதிக்கப்படலைன்னு போவோம். அப்படி தான் அணுக முடியும் ஒழிஞ்சு, நான் வந்து சன் டிவிக்கு முன்னாடி, கலைஞர் டிவிக்கு முன்னாடி, இன்னும் பல டிவிகளுக்கு முன்னாடி இந்த பாருங்க நானும் ரிட் பண்றேன், இல்ல நான் அங்க வந்து கோதாவுல இறங்குறேன், அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அப்படிதான் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் குடமுழுக்க நாம வென்றெடுத்தோம். அப்படிதான் தமிழ்நாடு முழுமைக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில தமிழ் வழியில தான் கட்டாயம் குடமுழுக்க நடத்தணும் அப்படின்னு பொது தீர்ப்பை வாங்கியிருக்கோம். நான் என்ன சொல்றேன், 2017 தீர்ப்பு படி தான் திருப்பரங்குன்றத்தை நான் வழிபாட்டு உரிமையை நிர்ணயிக்கிறேன்னு சொல்ற இதே திமுக அரசு 2021 நாம வாங்கின தமிழ் வழி குடமுழுக்குங்கிற தீர்ப்பை இன்ன வரையிலும் ஏன் அமல்படுத்தாம இருக்கிற? வசதியான உனக்கு வசதியானதுல நீ செஞ்சுக்கிற. இன்னும் சொல்ல போனா, இன்னும் திருப்பரங்குன்றம் வழக்கு பற்றி எல்லாம் பேசுனா விரிவா பேசணும். இந்த வழக்கு தொடங்கினதே வந்து திமுகனாலதான். திமுகவினுடைய கேவலமான அணுகுமுறை நடந்துகிட்டு இருந்த ஒரு நடைமுறையை வந்து இது வந்து அரசியல் ஆக்கினதே இங்கதான். அது பெருசா பேச வேண்டியது. தமிழக போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாத ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை வந்து நாம் தமிழர் எப்படி கையில் எடுக்குமா? எப்படி
நாம் தமிழர் தான் கையில் எடுத்திருக்கு. ஏன்னா முதல்ல இந்த ஸ்டிக்கரை அடிச்சு தம்பிமார்கள் ஓட்டிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்கள் அந்த சங்கங்கள் செஞ்சது. இப்போ தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாகவே செய்கிறோம். இதில் மாவட்ட வாரியாக செய்கிறோம். இவங்க என்ன பாருங்களேன், இவன் நாம் வந்து தமிழ்நாடு அரசுன்னு ஓட்டுறோம். உனக்கு தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ தமிழ்நாடு அரசுன்னு எழுது. நீ பெயிண்ட் வாங்குற செலவோ அல்லது ஸ்டிக்கர் வாங்குற செலவோ நாங்களே ஏற்றுக்கிறோம். அல்ல பிரச்சனைனா ஆமாம் எனக்கு பிரச்சனை, அது செய்ய முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஏற்காடு போகிற கொண்டை ஊசி வளைவில் ஏற்கனவே தகடூர் அதிகமான வளைவுன்னு இருந்த 8வது ஹேர்பின் பெண்டுக்கு இவங்க வலுக்கட்டாயமாக போய் தந்தை பெரியார் அங்கே ஏன் நீ பெரியார் அங்கே போய் சொருவுற? ஏன்னா 23 ஹேர்பின் பெண்ட் இருக்கிறதுல 1லேருந்து எல்லாமே தமிழர் மன்னர்களுடைய இது இருக்குது. இதற்கு முன்னாடியும் வந்து அந்த 8வது ஹேர்பின் பெண்டில் வந்து தகடூர் அதிகமான வளைவுன்னு தான் இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ற, வேணும்னு போய்ங்கிற. அப்போ நாம் என்னன்னா உடைக்கணும், அதை நொறுக்கணும்னு வருது. இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் போய் வந்து தனியாக போய் ஸ்டிக்கர் அடித்து ஒட்டி எல்லாம் வந்து அந்த போக்குவரத்து துறை அந்த மாநகராட்சி துறைக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல நீ வழக்கு பதிவு பண்ணியிருக்க. நீ எவ்வளவு பெரிய நேர்மையாளன் பாருங்க, அரசு எவ்வளவு பெரிய நேர்மையாளன். அடுத்து பொதுப்பணித்துறையில இருக்கிற ஸ்டிக்கரை நாம பொதுப்பணித்துறையில கொடுத்த ஸ்டிக்கரை தான் ஒட்டியிருக்கிறோம். அங்க என்ன இருந்துச்சோ அதை தான் ஒட்டியிருக்கிறோம். இப்ப இவன் என்ன பண்றான்னா, திராவிட கழகம் பெரியார் திராவிட கழகமா அந்த ஆட்கள் போய் அந்த ஸ்டிக்கர் மேல தந்தை பெரியார் தந்தை பெரியார் வளைவு நினைவு வளைவுன்னு இருக்கிறான். அதுக்கு காவல்துறையை நீ வந்து அனுமதிச்சு மறுபடியும் வந்து திரும்ப இவங்க போய் நேத்து ஒட்டி இருக்காங்க. நான் கேட்கிற அரசு தரப்புல செய்யல, அது தந்தை பெரியார் திராவிட. ஆனா நீ அரசினுடைய விதிமுறைக்கு நேரா நடந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நீ வந்து தேடிட்டு கைது பண்ணணும்னு நிக்கிற. அரசினுடைய மாநகராட்சியினுடைய போக்குவரத்தினுடைய அடையாளங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு காவல்துறை போய் பாதுகாப்பு கொடுக்குது. அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற. ஏன்னா இவங்க வந்து அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், நீ கைது செய்ய வேண்டியது யாரை? அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. இல்லப்பா நான் பெரியார் தான் வைப்பேன்னு அரசு ஒரு கொள்கை முடிவேடு. தமிழ்நாடு அரசுன்னு இருக்கிற நீங்க தமிழ்நாடு அரசுன்னு அதுல மட்டும் இல்லைங்க, ரொம்ப கொடுமை என்னன்னா ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பள்ளி, ஏன் தமிழ்நாடு அரசு பள்ளின்னு ஒன்னால சொல்ல. ஆனா இது வைக்க வேண்டிய எதுலையுமே வைக்காம ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தமிழ்நாடு பேரை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்ங்கிற இடத்துல மட்டும்தான் தமிழ்நாடு இருக்கு. நீங்க பாருங்களேன் உளவியா எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் அரசு அரசு அரசுன்னு இருக்கிறது. ஏன் அரசு மதுபான கடைன்னு வச்சிருக்கீங்களே, அங்க நீங்க போக மாட்டீங்க, அவங்க குரூப் போவாங்க. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு மதுபான கடை மதுபான விற்பனையாளர்கள்னு வச்சிருக்கிறாங்க. தமிழர்களுக்கு எதை வந்து அதாவது இதை விட கொடுமை ஒரு இனத்திற்கு இனப்படுகொலை நடந்தா நேரணும், இனப்படுகொலை மூலமாக நேரணும். ஏன் நான் படிக்கிற பள்ளிக்கு நீ தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மாட்டேன், நான் குடிக்கிற மதுபான கடைக்கு நீ தமிழ்நாடுன்னு வைக்கினா ஒரு இனத்தை நீ எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துற? அதுவும் இவ்வளவு தமிழ் தேசிய எண்ணங்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சு ஒரு 3வது ஒரு பெரிய கட்சின்னு ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கும் பொழுதே இதை செய்யறேன்னா வேணும்னு செய்யறியா இல்ல தெரியாம செய்யறியா? வேணும்னு தான் செய்யறது. அப்போ வேணும்னு செய்றீன்னா நீ எதை வைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறியோ, இன்னைக்கு ஈவேராவுக்கு விழுகிற அடியெல்லாம் நம்மளால விழுகலைங்க, அவங்களால தான் விழுகுது. அவங்களுடைய கேவலமான அணுகுமுறைகளால அவங்க தான் கூப்பிட்டு வந்து சாணியை அண்ணன் மேல அடிச்சு பாடுறான்னு சொல்லும் வடிவேல் விட்டாங்கல்ல. இவங்க வடிவேல் மாதிரி ஈவேராவை கொண்டு வந்து நிறுத்தி இவங்க மறந்துக்கிறாங்க. சாணி அடிச்சு இன்னைக்கு நாரி இந்த வேலைகளை செய்த பொழுதும், இந்த இனத்திற்கு ஆகாத வேலைகளை செய்த பொழுதும் நம்ம எதிர்காலத்தில் அப்படியெல்லாம் அசிங்கப்படுவோம்னா அவர் நினைச்சிருக்கவே மாட்டாரு. அசிங்கப்பட வைக்கிறது எல்லாமே இந்த ஆட்கள் தான். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.